ஜனநாயகன் பெரிய எதிர்பார்ப்பு அந்த படத்து மேலே 4 நாள் அதிகரிச்சு. ஆனால் வந்துட்டு இப்போ 275 கோடி சம்பளம் வந்துட்டு வாங்குறாரு விஜய். அந்த படத்துக்காக வாங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை? என்னதான் கடைசி படமாக இருந்தால் கூட அதுக்கு ஒரு கைப்பு இருக்கும்னு தனியாக நம்ம சொன்னால் கூட இந்த 275ங்கிறது வந்து மிகப்பெரிய சம்பளம், ரொம்ப ரொம்ப அதிகமானது. அது ஒருவேளை தயாரிப்பாளர் கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கல. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. One Health Super Speciality Hospital, GST Road, Vandalore. புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில். தொடர்புக்கு 0944502558. உங்க ஹெல்த்துக்கு ஒன் ஹெல்த் இருக்கு. தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸ் எல்லாம் எப்படி சார்? அதாவது தமிழ்நாடு தியேட்டர்கள் 100 கோடி சொல்கிறாங்க. 100 கோடி வாங்குவதற்கு ஒரு பெரிய போட்டி இருக்குது. இதில் வந்து ராகுல் ஏற்கனவே வந்து அவர் விஜய்க்கு ரொம்ப நெருக்கமானவர். இப்போ ஓட்டு படத்துலேயே ஒரு கேவலமான வில்லனாக நடிச்சுட்டாரு. அப்படி பண்ணக்கூடாதுங்க. நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய அரசியல் தலைவராக மாற போகிறீங்க, முடிவு எடுத்துட்டீங்க. அப்போ எப்படி கோட்டு மாதிரி ஒரு படத்தை நீங்கள் பண்ணலாம்? இப்போ சச்சின் ரீரிலீஸ் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ எமோஷ்னலாக படத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. ரிப்பீட்டாக 5 வாட்டி பார்த்தேன், 6 வாட்டி பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயினுடைய இமேஜ் இன்னைக்கு உயர்ந்திருக்கு, ஒரு அரசியல் தலைவராக மாறி இருக்காரு. அன்னைக்கு விஜய்க்கு இருந்த அந்த இளைஞர்கள் பற்றியில் இருந்த எழுச்சி வந்து இன்னைக்கு பல மடங்கு ஜாஸ்தியாக. ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, நாளை நமதே சாட்டையை சொல்லட்டுறது. அவங்க பேசும்போது கூட எம்ஜிஆர் கம்பேர் பண்ணி தான் விஜய் சொல்லிகிட்டே இருக்காங்க. அவர் எப்படி வந்தாரோ அதே மாதிரி ஒரே தேர்தலில் ஜெயிச்சிருவார் அப்படின்ட்டு. அவர் சரியான திசையை நோக்கி போகிறாருன்னு நான் நினச்சேன். ஆனால் அவர் ரொம்ப தவறான திசையை நோக்கி போயிட்டார். எடப்பாடியோடு ஒரு மீட்டிங் அவங்க உட்கார்ந்து உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தனா இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி. ஜனநாயகன் பெரிய எதிர்பார்ப்பு அந்த படத்து மேலே 4 நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக அந்த பொலிட்டிக்கல் இதெல்லாம் பார்க்கும்போது பெருசாக ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் வந்துட்டு இப்போ 275 கோடி சம்பளம் வந்துட்டு வாங்குறாரு விஜய். அந்த படத்துக்காக வாங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை அது? இல்லை, எனக்கு தெரிந்து 250 கோடின்னு சொல்கிறாங்க. 275ன்னா அது ரொம்ப அதிகப்படியான சம்பளம் தான். என்னதான் கடைசி படமாக இருந்தால் கூட அதுக்கு ஒரு கைப்பு இருக்கும்னு தனியாக நம்ம சொன்னால் கூட இந்த 275ங்கிறது வந்து மிகப்பெரிய சம்பளம், அது ரொம்ப ரொம்ப அதிகமானது. அது ஒருவேளை தயாரிப்பாளர் கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கல. 250ங்கிறாங்க, அதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே சார். ஆனால் நாடுகள் நிறையா சொல்கிறாங்க சார். 274 நாடுகள் மேலே வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. வாங்குற சம்பளத்துக்கு ஒரு கோடிக்கு ஒரு நாடு, ஒரு கோடிக்கு ஒரு நாடு வச்சா கூட இவ்வளோ நாடு வரும் போல அப்படின்னு. அதாவது சார் ஒன்றும் இல்லை, ட்விட்டரில் போய் நீ லைட்டாக ஸ்க்ரால் பண்ணும்போது இதெல்லாம் அப்படியே வரிசையாக வருது. இவ்வளோ பண்ணுறாங்க அவ்வளோ பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் கேட்குறேன். இல்லைங்க, என்னைக்கு ஈழத்தமிழர்கள் உலகம் முழுக்க விரவி இருந்தாங்களோ, அவங்க போய் அங்கங்கே தங்கினாங்களோ, அப்போவே தமிழ் சினிமா உலகளாவிய சினிமாவாக மாறிடுச்சு. இன்றைக்கி உலகம் முழுக்க தமிழ் சினிமாவுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குன்னா ஈழத்தமிழர்கள் தான் அதுக்கு பெரிய காரணம். அவங்க விஜய் ரசிகர்களாக இருக்காங்க. அது விஜய் ரசிகர்கள் அதிகம் பேர் இருக்காங்க, அப்படி ஒன்றா வச்சிங்களேன். ஓகே. ஸோ அதனால தான் இந்த எண்ணிக்கை முடியுது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அது தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸ் எல்லாம் எப்படி சார் போயிட்டு இருக்கு? தமிழ்நாடு தியேட்டர்கள் தான் இப்போ என்னென்னா பிஸ்னஸ் சொல்கிறீங்களா? அதாவது தமிழ்நாடு தியேட்டர்கள் 100 கோடி சொல்கிறாங்க போல இருக்குது. 100 கோடி வாங்குவதற்கு ஒரு பெரிய போட்டி இங்கே இருக்குது. இதில் ராகுல் ஏற்கனவே அவர் விஜய்க்கு ரொம்ப நெருக்கமானவர். இப்போ இந்த படம் அவர் தான் பண்ணார், குட் பேட் அக்லி. 65 கோடி ரூபா தமிழ்நாடு தியேட்டர்கள் வாங்கியிருந்தார். இந்த படத்தை 100 கோடி சொல்கிறாங்க. அவர் ஏதோ பார்கெயின் பண்ணிகிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. பட் யார் வாங்க போகிறாங்கன்னு தெரியல. ஒரு பெரிய லிஸ்ட்டு இந்த படத்தை வாங்குவதற்கான போட்டியில் இருக்குது. அதில் ராகுலுக்கு கொஞ்சம் முன்னுரிமை தரப்படுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. படத்தோட கதை தான் என்னன்ற மாதிரி டெய்லி ஒரு கதை சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அது ஒரு ரீமேக் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு போலீஸாக பண்ணுறாருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சமூக போராளி அப்படின்னாங்க. இப்போ ரீசெண்டாக தலைவா மாதிரி ஒரு கெட்டப்பில் வராருன்றாங்க. என்னவா இருக்கும் சார்? இல்லை, அந்த படத்துலேயே பகவத் கேசரிலேயே போலீஸாக வருவார் அவர் பாலகிருஷ்ணன். ஓகே. ஸோ அதனால் இந்த படத்துலேயும் போலீஸாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதோட ரீமேக் தானே இது. பட் இதில் ஒரு சமூக போராளிங்கிறது அடிஷ்னலாக சேர்த்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வெறும் ஃப்ளாஷ்பேக் தானே. நீங்கள் அப்போ அதுவாக இருந்தார், இப்போ இதுவாக இருக்காருன்னு ஏதாவது கொண்டு போகலாம், நினைக்கிறத கொண்டு வர்றது தானே சினிமா. அப்போ அதில் இந்த இவருடைய அரசியலுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது வைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எம்ஜிஆர் மாதிரி அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்ட பிறகு ஒவ்வொரு படமுமே அரசியலுக்கு ஏற்ற மாதிரி அவர் கொண்டு வந்தார். ஒரு படம் கூட அதுலேருந்து விலகி இருக்கவே இருக்காது. ஆமாம், எல்லாத்துலேயுமே கருத்து ரொம்ப டேரிங்காக கரெக்டாக ஒரு கோலை வச்சுட்டு அதை நோக்கி வந்தார். ஆனால்
இந்த கோட்டு படத்துலேயே ஒரு கேவலமான வில்லனை நடிச்சுட்டார் விஜய். அப்படி பண்ணக்கூடாதுங்க. நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய அரசியல் தலைவராக மாற போகிறீங்க, முடிவு எடுத்துட்டீங்க, அப்போ எப்படி கோட்டு மாதிரி ஒரு படத்தை நீங்கள் பண்ணலாம்? அது தப்பு இல்லை. அது இங்கே சினிமாவை நிஜம்னு நினைக்கிற கூட்டம் இன்னமும் இருக்குது. அப்போ இந்த கூட்டத்துக்கு மத்தியில் நீங்கள் கோட்டில் ஒரு பயங்கரமான வில்லனை நடிக்கிறதுங்கிறது சினிமா வேறு அரசியல் வேறுன்னு விஜய் நினச்சதா நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து கடைசி படம் தேர்தலை நெருங்குகிற சூழலாக இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் கூட அவர் முடிச்சுக்காமல் ஏதோ ஒரு படத்தை எடுத்து வச்சுருந்தாருன்னா அது ரொம்ப கஷ்டம். அது அவர் கட்சிக்கு பயன்படுகிற ஒரு படமாக இருக்கணும். அப்போ படத்தில் அவர் வந்து ஒரு சமூக போராளியாக இந்த மக்களுக்காக போராடுகிற ஒருத்தர் நல்லா இருந்தால் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஓகே. இப்போ ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் அந்த எப்போ முடிய போகுதுன்றது பெரிய கேள்வியாகவே இருக்குது. அது முடிஞ்சாதான் இவர் வந்து களத்துக்கு வருவார் அப்படின்னு. எப்போ தான் சார் முடிய போகுது? இப்போ மேயோட முடிக்கிறாங்க. அதோட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிளானை போட்டிருக்காங்களே. நடைபயணம் இருக்குது, சுற்றுப்பயணம், நடைப்பயணம் இருக்குது, சுற்றுப்பயணம் இருக்குது. இது எல்லாத்துக்குமே அரசு அனுமதி அளிக்குமான்னு தெரியல. ஏன்னா நடைப்பயணத்துக்கெல்லாம் பெருசாக அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட்டு வேனில் சுற்றுப்பயணங்கிறத தடுக்க முடியாது. அதே மாதிரி மாநாடுகள், சின்ன மாநாடுகள்லாம் ஏதோ நிறையா பிளான் போட்டிருக்காங்க. மக்களை சந்திக்க வரலங்கிறது தானே அவர் குறித்த குற்றச்சாட்டாக இருக்குது. அதெல்லாமே வந்து ஒரு கண்டினியூஸாக ட்ராவல் போய் ஒரு மாற்றுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ சச்சின் ரீரிலீஸ் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ எமோஷ்னலாக படத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. ரிப்பீட்டாக 5 வாட்டி பார்த்தேன், 6 வாட்டி பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வசூல் வேற கலைப்புலி தானுன்னு சொல்லிடும் போது 10 கோடிக்கு மேலே தாண்டி போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த டைமில் வரும்போது இந்த படம் பெருசாக கொண்டாடப்படலை. பட் இப்போ இந்த அளவுக்கு அது கொண்டாடப்படுது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் விஜயினுடைய இமேஜ் இன்னைக்கு உயர்ந்திருக்கு. ஒரு அரசியல் தலைவராக மாறி இருக்காரு. அன்னைக்கு விஜய்க்கு இருந்த அந்த அந்த இளைஞர்கள் மத்தியில் இருந்த எழுச்சி வந்து இன்றைக்கி பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுத்துருக்கு. பெரிய ஓப்பனிங். அது கண்டினியூஸாக ஓடுதான்னா இல்லை. சில இடங்களில் போயிட்டுருக்கு, சில இடங்களில் பெருசாக இல்லை. ஓவராலாக பார்க்கும்போது தானுசாருக்கு ஒரு பெரிய வசூலை கொடுக்கும். பட் இவ்வளவு தான் கொடுக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு புதுப்படம் நீங்கள் ரிலீஸ் பண்ணி குவிக்கிற பணம் வேறு, ஏற்கனவே ரிலீஸ் ஆன படம்ங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு தான் உள்ளே வருவான். அப்போ வந்து அவன் அடித்து பிடிச்சிட்டு பார்க்குறதுலாம் அந்த ஒரு நாள் திருவிழாவோடு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வர்றவங்க அதை ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் வரமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய கலெக்ஷனை குவிக்குங்கிறதெல்லாம் நமக்கு கொஞ்சம் அது கேட்கும்போது அவ்வளோ நம்பும்படியாக இல்லை. பட் ஓகே, அவர் ரிலீஸ் பண்ணி ஒரு ஒரு அமௌண்ட் பிளான் பண்ணியிருப்பார்ல, அது கட்டாயம் வந்துடும். ஓகே. இப்போ நிறைவாக வந்துட்டு ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க நாளை நமதே சாட்டையை சொல்லட்டுறது. அவங்க பேசும்போது கூட எம்ஜிஆர் கம்பேர் பண்ணி தான் விஜய் சொல்லிகிட்டே இருக்காங்க. அவர் எப்படி வந்தாரோ அதே மாதிரி ஒரே தேர்தலில் ஜெயிச்சிருவார் அப்படின்ட்டு. ஆனால் விஜய் மொத்தமாகவே ஒரு 11 மணி நேரம் தான் மக்களை சந்திச்சிருக்காரு. அதுக்கு மேலே சந்திக்கவும் இல்லை. என்ன பண்ண போகிறார் விஜய்? இப்போ கூட்டணியும் அவருக்கு கிடைக்கல, அதிமுக கூட்டணியும் கைமீறி போயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறார் விஜய்ன்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, அது ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது. அவர் சரியான திசையை நோக்கி போகிறாருன்னு நான் நினச்சேன். ஆனால் அவர் ரொம்ப தவறான திசையை நோக்கி போயிட்டார். எடப்பாடியோடு ஒரு மீட்டிங் அவங்க உட்காந்து ஒரு சரியான தேர்தல் உடன்பாட்டுக்கு வந்திருந்தாங்கன்னா பிஜேபியே உள்ளே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஊருக்கு முதல்ல நாங்கள் 2 பேரும் சேர்ந்துருக்கோம்னு கையை தூக்கிட்டாங்கன்னா நடுவில் எப்படி ஒரு கட்சி உள்ளே வர வாய்ப்பு இல்லை. அதை அவங்க முந்திக்கிட்டாங்க. ஆமாம், இவங்க இவ்வளோ லேட் பண்ணதே மிகப்பெரிய தவறு. இன்னொன்று குருமூர்த்தி சொல்கிறாரு, விஜய் தரப்பிலிருந்து எடப்பாடிக்கு வைக்கப்பட்ட சில நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதாவது 2.5 வருஷத்தில் பாதி 2.5 வருஷம் உங்களுக்கு முதல் 2.5 வருஷம் நான் தான் சிஎம்னு விஜய் கேட்டதாக சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஈக்குவலான தொகுதி பங்கீடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இத்தனை முறை தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சி நேற்று வந்த கட்சிக்கு அப்படி ஒரு சலுகையை கொடுப்பாங்களாங்கிறதெல்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் போகும்பொழுது நீங்கள் அதில் ஒரு 4 ஸ்டெப்பு நம்ம இறங்கி வரணுங்கிற எண்ணத்தோடு போகணும். ஸோ இப்போ இது எதுவுமே இல்லாமல் ஒரு தொகுதி பங்கீடு, ஒரு பதவி பேச்சுவார்த்தைங்கும் பொழுது அது அங்கேயே முறிஞ்சு போச்சு. அப்படி பண்ணக்கூடாது. இப்போ பாருங்களேன், இப்போ திமுக அணி வந்து பிரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரொம்ப இறுக்கமாக அவங்க கட்டி போட்டு வச்சுருக்காங்க. முன்ன நடக்கும் இந்த தேர்தல் உடன்பாடுங்கும்போது முடிகிற டைமில் தான் விஜய் ரெடியாக இருக்காரு, நாங்கள் போயிடுவோன்னு சொல்லி இன்னும் 10 சீட்டு கூட கேட்பாங்க. அது எப்படிங்கிறத அவங்க பார்த்துப்பாங்க. அது முடிஞ்சிருச்சா, இந்த பக்கம் அதிமுக கூட்டணி நீங்கள் இப்போ அதில் போய் பிஜேபி இருக்கும்போது நடுவில் போய் நீங்கள் சேர முடியாது. அதுவும் போச்சு. இப்போ யார் இருக்கா? துண்டு துக்கடா தான் சீமான் வேற இருக்காரு. சீமானோடு சேர்றது தற்கொலைக்கு சமம் விஜய். ஏன்னா பெரியார் மண்ணுங்கிறது இல்லை, பெரியாரே மண்ணு தான்னு சீமான் சொன்ன பிறகு சீமானோடு விஜய் சேர்வது ஒரு ஆபத்தான விஷயம்.
ஏன்னா பெரியாரை கொள்கை தலைவராக ஆமா, வச்சிருக்காங்க. ஆமா. இப்போ நீங்கள் 2 பேரும் எப்படி ஒன்று சேரலாங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக மாறும். இன்னொன்று சீமானும் விஜயும் ஒரு மேடையில் நின்னாங்கன்னா விஜய் ரசிகர்களையும் சேர்த்து கவுத்து எடுத்துகிட்டு போயிடுவார் சீமான். அப்படி ஒரு பேச்சாற்றல் வாய்ந்தவர் அவர். அப்போ அதுவே பெரிய ஆபத்தான ஒரு முடிவாக போயிடும். அப்போ அந்த கூட்டணிங்கிறது நடந்தால் விஜய்க்கு மைனஸ், நடக்காதுன்னு நான் நம்புகிறேன். அப்போ தனியாக நிற்கிறார் விஜய். இந்த தனிப்பட்ட விஜய்க்கு எத்தனை % ஓட்டு வரும், இதை வச்சு சிஎம் நாற்காலில் உட்காந்துட முடியுமா? இதெல்லாம் பெரிய கம்பசித்திரமாக இருக்குது, நடக்குமான்னு தெரியல. இல்லை, ஆனால் எங்கே பார்த்தாலும் பேட்டி, ஒரு ஆட்டோ ஓட்டுறவர், கார் ஓட்டுறவங்க ஏதாவது ஒருத்தவங்கள்ட்ட போய் பேட்டி எடுத்தால் கூட என் ஓட்டு விஜய்க்கு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய வீடியோக்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆமாம், அதை எப்படி சார் எடுத்துக்கிறது? இல்லை அதுதான் அது இந்த எழுச்சியே ஒரு சரியாக பயன்படுத்தாமல் விட்டுட்டாருன்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து 100 பேர்கிட்ட போய் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு இப்போ கேட்டிங்கன்னா அதில் ஒரு 90 பேர் விஜய்க்கு தான். ஆமாம், அது கிராமப்புறங்கள்லையும் சொல்கிறான், நகர்ப்புறங்கள்லையும் சொல்கிறான். இது வந்து இதுதான் பெரிய மாற்றமாக இருக்குது. ஆனால் அதற்கு தகுதியாக தன்னை வளர்த்துக்கிறாரா விஜய்னா இல்லை. அவருக்கு கீழே இருக்கிற எல்லாம் ஆண்டி மடங்கட்டின கதையாக இருக்குது. நீங்கள் ஒரு சரியான ஆளை வச்சுருக்கணும் இல்லைங்க, இல்லைன்னா வாயவே திறக்காது, நீ உட்காந்துரு நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவர் இறங்கணும். யாரையோ விட்டு பேச விட்றாரு, அந்த கட்சி மீது இருந்த மரியாதையே போயிடுது. இவங்களெல்லாம் வச்சுட்டு எப்படி அவர் வந்து ஆட்சிக்கு வருவார்? ஒருவேளை வந்தால் இது என்னவா நடக்கும், தமிழ்நாடு என்ன ஆகும்? அப்படி ஆகி போச்சு. ட்ரம்ப் அமெரிக்காவை பிடிச்ச கதையாயிரும். ஓகே. ஸோ என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரே பயமாக இருக்குது. அப்போ அறிவாளிகளை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து பக்கத்தில் வச்சுக்கணும், அவங்கள மட்டும்தான் பேச விடணும். இங்கே நடக்கிறதே வேறையாக இருக்குது. தக் லைஃப் அதில் வந்துட்டு இப்போது சிம்புவும் கமல் சாரும் ஆடின அந்த வீடியோவை பார்த்தோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு, அதுவும் இந்த 2K கிட்ஸ் அப்படிங்கிறவங்க பற்றியா STRக்கு எவ்வளோ நல்ல மனசு, கமல் சார் கூட ஸ்க்ரீன் சேவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு கேள்வியாக கேட்கக்கூடாது, பட் இருந்தாலும் ரொம்ப மன வருத்தத்தோடு கேட்குற அந்த கேள்வியை இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாங்க நான் தான் சொல்கிறேன்ல, இந்த 2K கிட்ஸ் வந்து இந்த செடிக்கு செடி தாவர பட்டாம்பூச்சி மாதிரி அது பாட்டு தாவி உட்காந்து போயிட்டே இருக்குங்க. ஸோ அதனால் இதில் கோச்சிக்கிறதா திட்டுறதா ஒன்று, எவ்வளோ பெரிய சாதனையாளருங்க கமல் மாதிரி படங்கள்லாம் பண்ணுறதுக்கு இன்னொருத்தன் பிறந்து தான் வரணும். ரஜினியே பண்ணது கிடையாதுங்க, அவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கிற ரஜினியே பண்ணது கிடையாது. கமல் அவ்வளோ பண்ணியிருக்காரு. அன்றைக்கி வந்து இந்த படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், சலங்கை ஒலி. எத்தனை தடவை நான் பார்த்துட்டேன் அந்த படத்தை, எனக்கு அழுக்கவே இல்லை. அன்றைக்கி உட்காந்து திரும்ப ஒரு தடவை பார்த்துட்டு இருந்தேன். என்ன பர்ஃபார்மன்ஸ்! இன்றைக்கும் அந்த மாதிரி படத்தை பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது, யாருமே கிடையாது, இனிமேலும் பிறந்து வர முடியாது அப்படி ஒரு படத்தை பண்ணுறது. எவ்வளோ படம், சிப்பிக்குள் முத்து, இது இன்னும் அபூர்வ சகோதரர்கள் மாதிரி ஒரு படம், ஒரு கேரக்டர் பண்ண முடியுமா? எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. எவ்வளோ தாண்டி வந்து இன்றைக்கி இருக்கிற பசங்களோட அவர் வந்து ஷேர் பண்ணுறாரு, ஸ்க்ரீனை அவர் ஷேர் பண்ணுறாரு. ஆனால் இவர் வந்து அவரோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறாருன்னு இவங்க பேசுகிறாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு சில நேரம் கோபம் வரும், சில நேரம் பாவம் அறியாத பசங்க, சின்ன பிள்ளைங்க ஏதோ ஃபன் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு தான் கமலே எடுத்துப்பார். கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து சிம்பு அவர்கள் எல்லாக்கிட்டையுமே ஒரு பிரச்சனை ஏதோ சொல்லிட்டே இருப்பாங்க, இல்லை இங்கே வரைக்கும் ப்ரொடியூசருக்கு ஒத்துக்காது, டேரக்டருக்கு ஒத்துக்காது அப்படின்னு. ஆனால் மணிரத்னம் படம்னா மட்டும் சிம்பு ரொம்ப கரெக்டாக இருக்கார். அதுவும் கமல் சார் கூட இருக்கும்போது ரொம்ப அதுவும் தக் லைஃப்பில் அந்த கால் ஷீட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நடிச்சு கொடுத்தாரு, ரொம்ப கரெக்ட் டைமுக்கு வந்துட்டு போனார், எல்லாமே சொல்கிறாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதுக்கு அவரே விளக்கம் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து படப்பிடிப்புக்கு லேட்டாக போகிறேன், ஆனால் மணிரத்னம் படத்துக்கு மட்டும் கரெக்டாக வந்துடுறேன்னு பல பேர் பேசுகிறாங்க. மணிரத்னம் வந்து லேட்டாக வர்றதில்லை ஷூட்டிங்க்கு. ஏன்னா நான் இது வரைக்கும் பண்ண எல்லா டைரக்டர்களுமே ஷூட்டிங்க்கு லேட்டாக வருவாங்க, நான் மட்டும் இதுக்கு முன்னாடி போகணுன்னு நான் லேட்டாக வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தடுத்து காரணங்கள் அவர் சொல்லிகிட்டே இருக்கார். அவர் வந்து மானிட்டர் முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு அதில் வர்ற கரெக்ஷனை பார்த்துட்டு மைக்கில் சொல்ல மாட்டார். நம்ம எங்கேயோ இருக்கிற ஒரு ஆள்கிட்ட நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணலாம் சொல்ல மாட்டார், கிட்ட வந்து நம்மகிட்ட சொல்லிட்டு போவார். இவங்க வந்து அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வந்து இப்போ உள்ள இயக்குனர்கள், அவர் சமீபத்தில் பண்ண இயக்குனர்கள் குறித்து நிறையா குறை சொல்கிறாரு. மனிதத்தனத்திட்ட ஒரு கிளாரிட்டி இருக்கும். இன்றைக்கி நாம் என்ன எடுக்க போகிறோங்கிறத கரெக்டாக பிளான் பண்ணிட்டு வருவார், அதை மட்டும்தான் எடுப்பார் அவர். ஆனால் இன்றைக்கி என்னோட ஒர்க் பண்ண பல இயக்குனர்கள் அங்கே வந்து தான் என்ன எடுக்க போகிறோங்கிறதே யோசிக்க பிளான் பண்ணுவாங்க அங்கே. அப்போ நான் எதுக்கு முன்னாடியே வந்து உட்காந்துருக்கணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஒரு வகையில் கேட்கும்போது நியாயமாக தான் இருக்குது. அப்போ இவங்க பிளானோட வர்றதில்லைங்கிறது தான் அவர் வைக்கிற குற்றச்சாட்டு. இப்போ 3 படம் பண்ணுறாரு, இவங்களையாவது அந்த கோட்டுக்குள்ளே அவர் கொண்டு வருவாரான்னு எனக்கு தெரில. ஓகே, சிம்புவோட இந்த சேஞ்ச் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா தக் லைஃப்பில் கிட்டத்தட்ட கமலுக்கு ஈக்குவலான ஒரு ரோல் தான் கொடுத்துருக்காங்க. கமல் சார் உண்மையை சொல்ல போனால் கமல் சார் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு அவ்வளோ விஷயங்கள். இதை எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயங்க. ஆக்சுவலாக மணிரத்னத்துக்கு தெரியும்
கமலை எவ்வளோ பயன்படுத்தணுங்கிறது அவருக்கு தெரியும். அதே மாதிரி சிம்புவை எவ்வளோ பயன்படுத்தணுங்கிறது அவருக்கு தெரியும். இது இல்லாமல் படத்தில் அசோக் செல்வன்லாம் இருக்கார். ஸோ இப்போ அவரும் வந்து ஒரு பெரிய ஹீரோ தானே. இன்றைக்கி அவர் நடித்த படங்களும் ஒரு வெற்றி படமாக மாறி இருக்கும்போது அவருக்கும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்தாகணும். அப்போ அவர் அதுக்குன்னு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஒன்று பண்ணி வச்சுருப்பார்ல. ஸோ அதெல்லாம் எவ்வளவு இருக்குங்கிறத படம் பார்த்தா தான் நமக்கு தெரியும். பட் சிம்பு அவருக்கு என்ன காரணத்துலேயே ரொம்ப பிடிக்குது மணிரத்னத்துக்கு. எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு வந்து சிம்பு மேலே ஒரு தனி, ஏன்னா பொன்னியின் செல்வன் அதுலேயும் பார்த்தோம், ஒரு உள்ள என்ட்ரி கொடுத்ததையும் பார்த்தோம். அப்பையும் வந்திருந்தாரு. ஆமாம், கமல் சார் விக்ரம் ஃபங்க்ஷனுக்கும் அவர் வந்திருந்தாரு. இன்னைக்கு சிம்பு வந்து இந்த இடத்துல இருக்கிறதுக்கு மணிரத்னம் ஒரு காரணங்க. சிம்பு வச்சு படம் பண்ணாலே சிக்கல். நீங்கள் வந்து ஒரு படம் எடுத்து முடிக்கவே முடியாது, அவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருவாருன்னு சொல்லும் பொழுது செக்கச்சி வந்த வானத்தில் அவர் கமிட் பண்ணார். கமிட் பண்ணி காலையில் 4 மணிக்கு சிம்பு விட்டு வாசலில் உட்காந்துருப்பாரன். உட்காந்துருக்காருன்னா காரில் உட்காந்துட்டு எழுப்புங்க அவரை பாரு. ஓகே, வேற போய் யாராவது எழுப்பிட முடியாது. மணிரத்னம் உட்காந்துருக்காருங்கிறதுனால சிம்பு திருதுன்னு கிளம்பி ஓடியாடுறாரு. அப்போ அந்த டெடிக்கேஷன் இருக்குல்ல, நம்ம பிள்ளை ஒருத்தன் ஏதோ ஒரு காரணத்தினால வீணாக போயிட்டான், நம்ம விடக்கூடாது, அவனை மீட்டு கொண்டு வரணும்னு ஒரு தகப்பன் ஸ்தானத்துலேருந்து அவர் பார்க்குறாரு இல்லையா. அப்போ அதற்கான மரியாதை சிம்பு திருப்பி கொடுத்துருக்கிறாரு. அதுதான் இந்த அளவுக்கு அவரை வந்து ஒரு டெடிகேட்டிவாக இருக்க வைக்கிது. கண்டிப்பாக சார், பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி. நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.